ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக வந்து சில பேர் வந்து கட் ஆஃப் பற்றி கேட்குறீங்க. குரூப் 4 கட் ஆஃப் வந்து கொஞ்சம் ப்ரொடக்ஷன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 2 to 3 மெம்பர்ஸ் வந்து இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, வீடியோலையும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலாக வந்து நீங்கள் கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், கண்டிப்பாக இந்த தடவை கட் ஆஃப் கம்மியாக தான் இருக்கும். லாஸ்ட் டைம் மாதிரி 170 அபவ் எடுத்தால் தான் கண்டிப்பாக வேலை, அதுக்கு கீழெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி இருக்காது. ஏன் அப்படின்னா இந்த தடவை கொஷினே அப்படிதான், புக்கில் இருந்து நமக்கு கொஷின்ஸ் வரவே கிடையாது. அதுவும் மேக்ஸிமம் வந்து நமக்கு மார்க் எப்படி தூக்கி கொடுக்கும்னாவே லாங்குவேஜும் வந்து மேக்ஸ், அது ரெண்டு தான். மேக்ஸ் வந்து நல்லா தான் ஈஸியாக தான் இருந்துச்சு ஓரளவு. ஸோ நம்ம தமிழ் வந்து ரொம்ப இதாகிறதுனால இந்த கட் ஆஃப்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். ஸோ கட் ஆஃப் கரெக்டாக ப்ரிடிக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேக்கன்சிஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸ் வந்து இந்த ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதே மாதிரி நம்ம ப்ரிடிக்ஷன்னு பார்த்தோம் அப்படின்னா அதுலேயும் நமக்கு கேட்டகரிஸ் போகும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி கேட்டகரிஸ் அப்படின்னா பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த மாதிரி ஃபுல்லாக போகும். ஸோ ரிசர்வேஷன்ஸ் அதுக்கப்புறம் அந்த மாதிரி இருக்கனால வேக்கன்சிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பிரியும். அதெல்லாம் போஸ்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வந்து விஏஓ தனியாக போவாங்க, ஜேஏ தனியாக போவாங்க, டைப்பிஸ்ட், ஸ்டெனோ, ஃபாரஸ்ட்லேயும் போகும், ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர், அதுக்கப்புறம் டிரைவிங் அந்த மாதிரி லைசன்ஸ் வச்சு இது பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம ஸ்பிட் ஆகும்போது வேகன்சிஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக 160 கண்டிப்பாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த புக்கு தான் படித்தேன், 80+ போட்டிருக்கேன், 85+ போட்டிருக்கேன், ஒருத்தவங்க 89 போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து உண்மையாக பொய்யான்னு தெரியாது, ஆனால் அப்படி சொல்கிறாங்க. அதே மாதிரி நான் வந்து 2 போல் பார்த்தேன். ஆக்சுவலாக வந்து ஒன்று வந்து குரூப் 4 வந்து ஈஸி, மாட்ரேட், டஃப் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த போல் கிட்டத்தட்ட வந்து 1200 பேர் அந்த போல் பண்ணியிருந்தாங்க. அதில் கிட்டத்தட்ட 21% வந்து ஈஸி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ பாருங்கள், 1200 வந்து 21% வந்து ஈஸி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்க என்ன மைண்ட் செட்டில் ஈஸி கொடுத்தாங்க அப்படின்றது தெரியல. ஸோ அதே மாதிரி 47% வந்து மாட்ரேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ 47% மாடரேட் தான் கொடுத்தாங்க. ஸோ டிஃபிகல்ட் அப்படின்னு கொடுக்குறாங்க. கண்டிப்பாக வந்து நமக்கு கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தோன்னா 160 கண்டிப்பாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ், 160+. அதே மாதிரி நமக்கு வந்து டைப்பிஸ்ட்லேயும் கொஞ்சம் போகும், ஸ்டெனோலையும் கொஞ்சம் போகும். ஸோ நீங்கள் நினைக்கலாம் நான் டைப்பிஸ்ட் வந்து போத் ஹையர் வச்சுருக்கேன், ஸோ எனக்கு இவ்வளோ மார்க் இருந்தால் போதுமா அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து விஏஓ ஜேஏவோட டைப்பிஸ்ட்டுக்கு ரொம்ப கம்மி மார்க் தான் ஃப்ரெண்ட்ஸ் டிஃபர் ஆகும். +R1 அது ஒரு கொஷின் ஆர் 2 கொஷின்ஸ் தான் டிஃபர் ஆகும், ரொம்ப கொஷின்ஸ் டிஃபர் ஆகாது. ஏன்னா நீங்கள் லாஸ்ட் டைம் கவுன்சிலிங் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் சிவி அப்லோட் பண்ணி கவுன்சிலிங் போகாமல் இருந்திருப்பீங்க, ஆல்ரெடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு ப்ரிடிக்ஷன் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப வந்து நமக்கு வேகன்சிஸ் வந்து இந்த கம்மின்றனால இந்த மாதிரி ஸ்பிட்டப் போகும்போது, ஏன்னா வந்து விஏஓ கண்டிப்பாக கொஞ்சம் பிரிப்பாங்க, ஜேஏ கொஞ்சம் பிரிப்பாங்க, டைப்பிஸ்ட்டுக்கு, ஸ்டெனோக்கு, ஃபாரஸ்ட்லேயும் வந்து கார்டு, வாட்சரு, டிரைவிங் லைசன்ஸ்லாம் பிரித்து போகும்போது அண்ட் தென் இன்னும் நீங்கள் ஜேஏல வந்து பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா டிகோப் படித்தவங்களுக்கு சில போஸ்டர்ஸ் இருக்கும். ஸோ அதை டிகோப் படிச்சவங்க தான் போக முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருக்குது பிகாம் படித்தவங்க தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில வேகன்சிஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் அவங்க தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது நீங்கள் வேகன்சிஸ் வந்து ரொம்ப கம்மின்றனால கட் ஆஃப் வந்து கம்மியாகவே இருந்தாலுமே அந்த ஒரு மார்க்லேயே நிறைய பேர் இருக்கிறதுனால ரொம்ப சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நீங்கள் வந்து பேனிக் ஆகிக்க வேணாம். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு மார்க் எவ்வளோ இருந்தாலுமே அதோட அதுக்கப்புறம் நிறைய பேர் எடுக்கிறத வச்சு தான். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த கொஸ்டின்லுமே யாராவது ரொம்ப சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் இருக்கவங்க யாராவது 180, 170 கூட போடலாம், 170 கூட போடலாம், யாராவது ஒருத்தர் எடுக்கலாம். ஆனால் எல்லாருமே அப்படி எடுப்பாங்க கரெக்டாக எடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒருத்தர் 170 எடுத்தால் கூட மித்தரில் வந்து எல்லாமே அப்படி 165, 164, 160+ அந்த மாதிரி தான் இருப்பாங்களே தவிர எல்லாருமே இப்படி எடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால நீங்கள் கட் ஆஃப் அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக வந்து கம்மியாகும். ஆனாலுமே சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த புக் நான் படித்தேன், ஸோ வந்து நான் வந்து 80+ போட்டிருக்கேன். அதுவும் ஒருத்தவங்க வந்து டேரக்டாகவே சொல்கிறாங்க நான் 89 கொஷின் போட்டிருக்கேன் தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து அந்தளவுக்கு அவங்க வந்து கண்டிப்பாக படித்து போட்டாங்களா அப்படின்றது எனக்கு டவுட்டாக தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா நான்லாம் ரொம்ப கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டேன். ஏன்னா இத்தனைக்கும் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படித்தேன். ஏன் அப்படின்னா லாஸ்ட் குரூப் 4லேயே வந்து எனக்கு தமிழ்னால தான் வேலை கிடைக்கல. நான் தமிழில் வந்து வெறும் 77 கொஷின் தான் போட்டிருந்தேன். ஆனால் நான் 140 கொஷின் போட்டிருந்தேன் நான் லாஸ்ட் டைமே. ஸோ அதனால் நான் வந்து போத் டைப் வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து அப்போ எனக்கு தோணுச்சு, ஸோ ஓகே நம்ம ஒரு இன்னும் 15 கொஷின்ஸ் அப்படின்றனால தமிழில் ஒரு 10 கொஷின்ஸ் போட்டிருந்தா கொஞ்சம் அப்படி இப்படி நமக்கு வாய்ப்பாக இருந்திருக்கும் அப்படின்றனால எனக்கு தமிழ் நான் ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி தான் படித்தேன். ஸோ பட் அதனால் அவங்க சொல்கிறது எனக்கு இன்னுமே வந்து ஓகேவா சொல்ல இது பண்ண முடியல. ஏன்னா அவங்க 89 கொஷின் அப்படிங்கும்போது எப்படி அப்படின்றது எனக்கு தெரியல.
ஆக்சுவலாக ஏன் நான் இது சொல்கிறேன் அப்படின்னா வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒவ்வொரு கொஷின் டிஃபர் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த தடவை வந்து வேகன்சிஸ் ரொம்ப கம்மின்றனால ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு அப்படிங்கும்போது யாருனாலுமே சீக்கிரம் முடிய வாய்ப்பு இருக்கும். ஏன் இப்போ எக்ஸாம்பிள் அதே மாதிரி நீங்கள் ஸ்டெனோ போத் ஹையர் வச்சுருக்கீங்க, ஸோ நான் ரொம்ப சேஃபாக அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் போத் ஹையரே வச்சுருந்தாலுமே லாஸ்ட் டைம் வந்து பிசி, எம்பிசி அப்புறம் எஸ்சி 3 பேருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப டைட் காம்படிஷன் போச்சு. ஸ்டெனோவில் கூட ரொம்ப சீக்கிரமாக ஃபீல்ட் ஆச்சு. ரொம்ப ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன் தான் இருந்துச்சு. ஸோ டைப்பிஸ்ட் வந்து எல்லா கம்யூனலுக்குமே கஷ்டப்படுற மாதிரி தான் போச்சு. ஸ்டெனோவில் வந்து யார் யார் கம்மியாக இருந்துச்சு போனது காம்படிஷன் அப்படின்னா பிசிஎம்க்கு, எஸ்சிஏக்கு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு சுத்தமாக ரொம்ப கம்மியான காம்படிஷன் ஓரளவு இருந்துச்சு. அப்புறம் வந்து எஸ்டிக்கு வந்து கொஞ்சம், ஏன்னா வேகன்சிஸ் வந்து ரொம்ப கம்மி தான் அவங்களுக்கு. ஸோ இருந்தாலுமே அதுக்கு வந்து கொஞ்சம் டிலே வர மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா வந்து வேகன்சிஸ் கம்மின்றனால இந்த கட் ஆஃப் நமக்கு கிடைக்குமா அப்படின்றத வந்து யாருமே சொல்ல முடியாது. இந்த கொஷின் நீ போட்டிருக்கு அப்படின்னா, ஆனால் பட் நீங்கள் வந்து ஒரு 150+ போட்டிருக்கீங்க அப்படின்னா ஓகே. ஆனால் பட் எவ்வளோ வேகன்சிஸ்ன்றதை வச்சு தான், ஏன்னா 150க்கு மேலே எவ்வளோ பேர் இருப்பாங்கன்றது தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். அதை வச்சு தான் நம்ம ஆனால் கண்டிப்பாக 150 160 தான், 160+ வரும். அட்லீஸ்ட் 150 155 அந்த 155 வந்து சேஃப் அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக பேனிக் ஆகிக்க வேணாம். இது வந்து உடனே வந்து சொல்லலாம் ஆக்சுவலாக வந்து பைத்தியம் மாதிரி நீ உளறிட்டு இருக்க, என்னமா கட் ஆஃப்லாம் சொல்லிட்டு இருக்க, இதெல்லாம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக வந்து நான் வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரிடிக்ஷனாக தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக இந்த கம்மி தான், வேகன்சிஸும் கம்மி. இப்போ அதுதான் பிரச்சனை. இதே வந்து 10,000 வேகன்சிஸ் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிறையா பேருக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் நமக்கு 4K கூட வேகன்சிஸ் இல்லை. நமக்கு போன தடவை ஷார்ட் ஃபால் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இந்த வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாலுமே ஷார்ட் ஃபாலில் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. மேபி வேற வச்சு இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக ஷார்ட் ஃபால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே ஃபில் பண்ணாமல் வச்சுருப்பாங்க தெரியுமா. ஸோ அந்த வேகன்சிஸ் தான் ஷார்ட் ஃபால், பிஎல்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். பிஎல்னா என்ன, ஷார்ட் ஃபால்னா என்னன்னு சொல்லியிருக்கோம். ஏன் அப்படின்னா ஷார்ட் ஃபால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு மட்டும் தான் ஷார்ட் ஃபால் இருக்கும். பிஎல் அப்படின்னா அந்தந்த கம்யூனலில் இல்லை இந்த பாருங்க இப்போ பிளாக் லாக் அப்படின்றாங்க பார்த்தீங்கன்னா அதான் பிஎல் அப்படிங்கும்போது. ஸோ அதை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஜென்ரலில் தான் ஜென்ரலில் மட்டும் தான் எடுக்க முடியும். பிசி இருந்தால் பிசியில் மட்டும் தான் எடுக்க முடியும். எம்பிசியில் இருந்தால் எம்பிசியில் மட்டும் தான் எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி எதில் கொடுத்துருக்கோமோ அந்த மாதிரி தான் கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி அவங்க லாஸ்ட் டைம் ஃபில் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால இந்த வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வேறு இதில், அதாவது என்ன நிறைய ஃபில் பண்ணாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் நம்ம ஃபில் பண்ணுவாங்களே தவிர இதில் வருமா அப்படின்றது தெரியல. ஆனால் கண்டிப்பாக வேகன்சிஸ் வந்து லாஸ்ட் டைமும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த வரையும் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதை இன்னொன்று யோசிப்பீங்க. ஆக்சுவலாக எக்ஸாமே வந்து நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் எக்ஸாம்ஸே வந்து நம்ம ரத்து பண்ண சொல்லிட்டு இருக்கோம், நீங்கள் என்ன எப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானுமே ட்வீட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பட் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அப்படின்றதுக்காக தான் நான் இது சொன்னேன். பட் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து ரியாலிட்டி அப்படின்றது ஒன்று இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து கவர்மெண்ட் வந்து நம்ம என்ன தான் பண்ணாலுமே அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களான்றது தெரியல. ஆனால் பட் பண்ணாங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். எல்லாருக்குமே வந்து அது ஒரு கரெக்டாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்க படித்து போகிறதுக்கும் ஃப்ளூக்கில் போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன் இப்படி பார்த்தீங்க அப்படின்னா என் 200 கொஷினில் கண்டிப்பாக 200 யாருமே போட போகிறது இல்லை. அதே மாதிரி 200க்கு கண்டிப்பாக வந்து இப்போ 180 போட்டாங்க அப்படின்னா 180மே அவங்களுக்கு தெரியும் அப்படின்றது அவசியம் கிடையாது. பட் இருந்தாலும் அவங்க அட்லீஸ்ட் 155 157 அது வரைக்கும் அவங்க தெரிஞ்சு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் தான் எலிமினேஷன் மெத்தட், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் வச்சு போடுறதா இருக்கும். ஸோ அது வந்து அவங்க படித்ததை வச்சு ஒரு 10 கொஷின் போடுறதுக்கும் சும்மா வந்து 100 கொஷின் போடுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. அதுதான் இங்கே நடந்திருக்கு. ஏன் அப்படின்னா தமிழ் வந்து அது நிறைய பேருக்கு தமிழ் வந்து வெல் நோன் பர்சனுக்குமே அது தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு வந்து நிறையா கொஷின்ஸ் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அதனால என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்டால் இந்த எக்ஸாம் வந்து எனக்கு தமிழ் வந்து சுத்தமாக தெரியல. ஸோ அதனால் நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் டிசைட் பண்ணோம். அதாவது ஒருத்தவங்க ப்ரெடிக்ஷன் கேட்டாங்கன்றனால தான் சொன்னேன். ஸோ ரியாலிட்டி சொல்லிட்டேன். இவ்வளோ வேகன்சிஸ் தான் இங்கே இருக்குது. இதில் வந்து இவ்வளோ கேட்டகரிஸ் இருக்குது, இவ்வளோ போஸ்டர்ஸ் இருக்குது, அதில் சப்டிவிஷன்ஸும் இருக்குது. ஸோ இவ்வளோவுமே டீட்டெயிலாக சொல்லிட்டேன். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் வந்து ஃபில் ஆகிறது பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஃபில் ஆகிட்டு நான் ரொம்ப லாஸ்ட் டைம் வந்து காம்படிஷன் இருந்தது வந்து ஜென்ரல் டர்ன் இல்லாமல் பிசி, எம்பிசி, எஸ்சி 3 பேருக்கு ரொம்ப நெக் காம்படிஷன் இருக்குன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு 2 டேஸ்லேயே வந்து போஸ்ட்லாம் அள்ளி அப்படி போச்சு, அந்த மாதிரி தான் சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த தடவை ரொம்ப வேகன்சிஸ் கம்மின்றதுனால தான் நான் சொல்கிறேன் ஒரு முடிவு எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏன் அப்படின்னா வந்து இதை நம்பி நம்ம ஃபியூச்சர் இது பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா வந்து நிறைய பேர் இப்போ குரூப் 2க்கு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால சொல்கிறேன் நான். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் குரூப் 4 ஒழுங்காக படிக்கலை, தட் மீன்ஸ் ஒழுங்காக அட்டென்ட் பண்ணலை அப்படின்னா வந்து நீங்கள் இது பண்ணிடலாம், இல்லை ஃபர்தராக வந்து இது பண்ணலாம். ஆனால் இப்போ என்ன கேட்டிங்க அப்படின்னா நான் டிஎன்பிசியே நான் குவிட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஏன் அப்படின்னா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப எஃபர்ட் போட்டுட்டேன், எனக்கு இப்படி தோணுச்சு. ஸோ ஒவ்வொரு எக்ஸாமும் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா சத்தியமாக என்னால் தமிழ் வந்து அவ்வளோ டெப்த்தாக படிக்க முடியாது. ஏன்னா எனக்கு என்னோட தமிழ்
நாலேஜ் தெரியும், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு லேர்ன் பண்ணேன், எவ்வளோ புது புது விஷயங்கள் லேர்ன் பண்ணேன்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா கஷ்டம் தான் எல்லாருக்கும். ஆனால் சப்போஸ் உங்களுக்கு வந்து குரூப் 4ல் வந்து உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா இதான் ரியாலிட்டி. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் அட்லீஸ்ட் குரூப் 2க்காவது ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. எனக்கு குரூப் 2க்குமே நம்ம ஜஸ்ட் 7 days தான் இருக்குது, ப்ரிப்பேர் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உங்களோட மைண்ட் செட் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் மெயின். ஏன் அப்படின்னா அது அவங்களுக்கு தான் தெரியும் என்னால் முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு. ஆனால் பட் ரியாலிட்டி நான் சொல்லிட்டேன். ஸோ இவ்வளோ தான் வேகன்சிஸ் இருக்குது, இப்படி தான் போகும். ஸோ கிடைக்குமா கிடைக்காதா, ஏன்னா ஸ்டெனோ வச்சுருக்கோங்க நிறைய பேர் நம்ம சில பேர் நியூவாக வந்திருப்பீங்க. ஏன்னா அப்போ சொல்லுவாங்க 120 போட்டாலே போதும் ஸ்டெனோக்கு அப்படின்னு. இப்போ அதெல்லாம் கிடையாது, மலை ஏறி போச்சு. ஸ்டெனோக்குமே நிறையா காம்படிஷன்ஸ் இருக்குது, டைப்பிஸ்ட்டுக்கும் நிறையா காம்படிஷன் இருக்குது, நெட் காம்படிஷனே இருக்குது டைப்பிஸ்ட்டுக்கெலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து ரியாலிட்டி புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். புரிஞ்சுக்கிட்டு ஸோ ஃபர்தராக வந்து டிசிஷன் வந்து நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கணும். ஸோ அதுக்காக தான் அதை போட்டேன். ஆனால் நிறைய பேர் நினைப்பீங்க இவ்வளோ பிரச்சனையில் வந்து லூஸு மாதிரி ப்ரிடிக்ஷன் வீடியோ போட்டுட்ருக்கேன் இப்போ கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இது கட் ஆஃப் ப்ரிடிக்ஷனாக போடல, ஒரு ரியாலிட்டியாக போடுறேன். இவ்வளோ தான் வேகன்சிஸ் இருக்குது, இவ்வளோ இருக்குன்றனால நமக்கு அது கிடைக்குமா அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப டவுட்டு தான். அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இது போட்டிருக்கேனே தவிர ஏன் அப்படின்னா வந்து நீங்கள் ஏன் 160+ கண்டிப்பாக வரும் அப்படின்னா வந்து ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து இதுலேயுமே சொல்லியிருக்காங்க. நான் தமிழில் வந்து 89 போட்டிருக்கேன், 90 போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து உண்மையாக போயான்னு தெரில. ஆனால் வந்து நிறைய பேர் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க 80+ நான் போட்டிருக்கேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறனால கண்டிப்பாக வந்து நம்ம கொஞ்சமாவது நமக்கு 160+ கண்டிப்பாக வந்துடும். ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து நீங்கள் வந்து டக்குன்னு வந்து ஒரு டிசிஷன் நீங்கள் இது பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க என்னோட டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் வந்து என்னென்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதை நான் ஃபர்தராக வீடியோ சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நான் என்னோட குரூப் 4 இதை பற்றி சொல்லியிருந்தேன், நான் எவ்வளோ கேவலமாக எழுதியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா அந்தளவுக்கு எனக்கு அந்த கொஷின் இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா ஆக்சுவலி இது வந்து ப்ரிடிக்ஷனுக்காக கிடையாது, அவங்க வந்து எவ்வளோ போட்டிருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து எல்லாருமே மேக்ஸிமம் வந்து 150 சொல்கிறாங்க. ஏன் அப்புறம் ஒருத்தவங்க 160 போட்டிருக்கேன், எனக்கு வேலை கிடைக்குமா டவுட்டாக கேட்குறாங்க. ஸோ அப்படிங்கும்போது அவங்க மைண்ட் செட்டில் எல்லாமே எழுதியிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி தான். ஸோ மேக்ஸிமம் வந்து கண்டிப்பாக 160+ கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் வந்து வேகன்சி ரொம்ப கம்மியாக இருக்கிறனால யாரும் நம்பாதீங்க இந்த எக்ஸாமை நான் சொல்கிறேன். ஸோ இந்த எக்ஸாம் வந்து நமக்கு கேன்சல் பண்ண கூட ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா எல்லாருமே நான் அதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பட் அது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரியாலிட்டியில் ரொம்ப ரொம்ப கஷ்டம், கம்மி தான். ஏன்னா இதை பற்றி நான் நிறைய பேர் இதுக்காக ட்ரெயின் பண்ணுறதுக்காக நிறைய யூடியூப் சேனல்ஸ் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒன் சைட் போயிட்டு இருக்கு. இன்னொரு வந்து நிறைய யூடியூபர்ஸ் வந்து அவங்க வந்து டெய்லியும் வந்து அவங்களோட மனக்குமரைகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது அவங்களோட கஷ்டங்கள். ஸோ அதை வந்து எதுவும் சொல்ல முடியாது இப்போ. அதனால தான் இவ்வளோ பேசிட்டு இருக்கேன், சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இவ்வளோ கொஷின்ஸ் போட்டிருக்கீங்க, அவ்வளோ கொஷின்ஸ் போட்டிருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன கேட்கலாம், எவ்வளோ கொஷின்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா நான் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன். நான் 140 அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். அதுக்குள்ளே தான் போட்டிருக்கேன் சொல்லப்போனால். லாஸ்ட் டைம் நான் 140 போட்டேன் அப்படின்னா லாஸ்ட் டைம் வந்து நான் அந்தளவுக்கு படிக்கல, ஃபஸ்ட் டைம் நான் படிக்கிறேன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அது ஓகே. ஆனால் பட் இந்த தடவை நான் வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டிருந்தேன். ஸோ அது இல்லாமல் நான் தமிழில் எனக்கு வந்து ஜிஎஸ் தான் மேக்ஸ், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நான் தமிழில் எய்ம் பண்ண 90+ கண்டிப்பாக நான் எடுத்தே ஆகணும். ஸோ அந்த மைண்ட் செட்டில் இருந்தனால எனக்கு தமிழ் மார்க் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு, அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.